الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين أما بعد. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலானுடைய 12 நோன்புகளை நிறைவு செய்து 13வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை யார் பெறுவார்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலே பேசுவான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்கள் தங்குமிடமாக கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். பொதுவாக குர்ஆன்ல பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல எங்கெல்லாம் அல்லாஹ் ஈமானை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அமலை சாலிஹா நல்ல அமல்களையும் அல்லாஹ் சேர்த்தே பேசுவார். காரணம் என்ன? ஒரு மனிதன் அவனுடைய ஈமானுடைய தரம் என்ன என்பதை அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் வெளிப்படுத்துகிறது என்பதாக சொல்வார்கள். உலகத்தில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நாம் வாழக்கூடிய ஊர்ல நிறைய மூமின்கள் இருக்கிறோம். இப்ப ஒருவரை பார்க்கிற பொழுது இவர் மூமின் என்று நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு தொழுகையாளி இருக்கிறார், அந்த தொழுகையாளி நல்ல அமல் செய்யக்கூடியவர் தானே. நல்ல அமல் செய்யக்கூடிய அந்த மனிதரை நம்ம இலகுவாக என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடித்து விடலாம். இவர் முஸ்லிம், இவர் மூமின் என்று ஒரு தொழக்கூடிய தொழுகையாளியை பார்த்தாலே தெரிஞ்சுது. எப்படி தெரியுது? இவர் ஈமான் கொண்டவர் என்று அவருடைய அமல் அவருடைய ஈமானை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இன்னும் சில பேர்கள் இருக்கிறாங்க, அமலே செய்ய மாட்டாங்க, வெறும் ஈமான் மட்டும்தான் இருக்கும், முகத்துல ஒரு பிரகாசம் இருக்காது, ஈமானிய ஜோதி இருக்காது. நம்ம பார்க்கும்போது கஷ்டப்படுவோம். சில பேரை பார்த்தாலே இவர் மூமினா இருப்பாரா இல்லையா, சலா சொல்லவா வேணாமா? என்ன காரணம்? வெறும் ஈமான் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு போதாது, அவனிடம் ஈமான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதே நல்ல அமல்கள் தான். எனவே நல்ல அமல்கள் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நெருங்க முடியும் என்பதாக சொல்வார்கள். சரி, இப்ப ஈமான் இருக்குது, ரெண்டையும் நம்ம பேசுவோமே. முதல்ல ஈமான். ஒரு மனிதனிடம் ஈமான் இருந்தால் அது எதற்குரிய அடையாளம்? ஈமான் இருந்துட்டாலே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உண்டான டிக்கெட்டை கையில வாங்கிட்டார். புரியுதா? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய டிக்கெட்டை அவர் கையில வாங்கிட்டார். இப்போ ஒரு ஊருக்கு நம்ம பிரயாணம் போறோம், இங்க இருந்து சென்னைக்கோ அல்லது பிளைட்ல துபாய்க்கோ போறதா இருந்தா டிக்கெட் இல்லாம போக முடியாது தானே, டிக்கெட் இல்லாமல் வண்டியில ஏற முடியாது தானே. இப்ப டிக்கெட் இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? நாம் செல்லக்கூடிய அந்த இடத்தை அடைவதற்கு டிக்கெட் கையில வேணும். இப்ப ஒருவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான டிக்கெட் என்ன அப்படின்னா ஈமான். ஈமான் இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்திற்கு போக முடியும். ஆனா இரண்டாவது அல்லாஹ் நல்ல அமல் சொல்றாங்கல்ல, இதனுடைய வேள்வி என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு போகலாம், 5 கேட்டகரி இருக்குது. 5 கேட்டகரி இருக்குது. 5 கேட்டகரியில மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். அதுல முதல் கேட்டகரி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு போவார். இது முதல் கேட்டகரி. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைப்பான். இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி ஒண்ணு இருக்குது. அவர்கள் யாருன்னா, கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு, உங்க கேள்வி கணக்கெல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு, நீங்கள் சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு போகலான்னு கேள்வி கணக்கு முடிந்த பின்னால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்கள். இது இரண்டாவது கேட்டகரியில உள்ளவங்க. மூன்றாவது ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க யாருன்னா, அவங்களுடைய 2 அமலும், அதாவது தீயதும் நல்லதும், நன்மையினுடைய தட்டும் தீயதனுடைய தட்டு ஒரே ரேஞ்சில் இருக்கும். கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, 50-50
இப்ப இவங்கள அல்லாஹ் குர்ஆன்ல ஆராஃப் வாசிகள் சொல்றான். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில பெரிய ஒரு சுவரை எழுப்பி அந்த சுவருக்கு மேல இருப்பாங்க. இவங்க கடைசியில சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மூன்றாவது கேட்டகரி மக்கள்ல இவர்களும் நன்மையும் தீமையும் 50-50 ஆகி சில காலம் அல்லாஹ் தஆலா அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டு பார்க்கறமா இல்லையா, ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் கடைசியில் என்ன செய்யும், சில நேரத்தில் முன்னாடியே போயிடுவோம், சில நேரத்தில் கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா நம்ம போற அன்னைக்கு லாஸ்ட் என்ன செய்யும், வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இவர்கள் கன்ஃபார்மா போயிடுவாங்க. இது மூன்றாவது கேட்டகரியில உள்ளவங்க. நான்காவது ஒரு கேட்டகரி இருக்குது, அல்லாஹ் தஆலா அவர்களை நரகவாதிகள் என்று தீர்ப்பளித்து விடுவான். தீர்ப்பளித்த பின்னால் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி நபிமார்களுடைய ஷஃபாஅத்தை பரிந்துரையை தேடி ஓடுவாங்க. கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இவர்கள் நான்காவது கேட்டகரியில உள்ளவங்க. ஐந்தாவது ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருன்னா, அவர்கள் நரகவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு பெருமானாருடைய ஷஃபாஅத் கிடைக்காம நரகத்துக்கு போய் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். மொத்தம் 5 கேட்டகரி இருக்குது. இந்த 5 கேட்டகரியில ஒரு மனிதன் எதுல சொர்க்கத்துக்கு போறான், கேள்வி கணக்கே இல்லாம போறானா, இல்லது கேள்வி கணக்கு முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போறானா, இல்லது ஆராஃப் வாசிகளாக இருந்து 50-50 ஆகி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து சொர்க்கத்துக்கு போறானா, இல்ல நபியினுடைய ஷஃபாஅத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போறானா, இல்ல நரகத்துக்கு போயிட்டு கடைசியாக சொர்க்கத்துக்கு போறானா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றது என்ன தெரியுமா, அவனுடைய அமல்கள். ஈமான் என்பது சொர்க்கத்தினுடைய டிக்கெட். எப்ப இவன் சொர்க்கத்துக்குள்ள போறது அப்படிங்கிறத அவனுடைய அமல்கள் தான் டிக்ளேர் செய்யுது. அப்ப எவ்வளவு வேள்வியானது அமல். கண்ணியத்திற்குரியவர்களை, எனவேதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது எங்கெல்லாம் ஈமானை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அமல்களையும் சேர்த்தே சொல்லுவான். 2 இருந்தாதான் உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இன்னொரு என்னன்னா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், நம்ம நிறைய திக்ருகள் செய்யறோம்ல, நிறைய கலிமாக்கள் சொல்றோம்ல, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், சில திக்ருகள் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த திக்ருகள் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, இது எங்க போகுது தெரியுமா, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த திக்ருகளை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சேகரித்து கொண்டு மேலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா நியமிச்சிருக்கிறான். அந்த மலக்கு என்ன செய்வாருன்னா, நம்ம சொல்லக்கூடிய நம் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் குர்ஆன்ல வருது, இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப், நல்ல திக்ருகளை எல்லாம் அந்த மலக்கானவர் கலெக்ட் பண்ணிட்டு அவருடைய ரெக்கை இருக்கா இல்லையா, அவருடைய அந்த ரெக்கைகளில் வைத்துக் கொண்டு அவர் மேலே செல்வாராம், அல்லாஹ்ட்ட போவார். அப்படி அல்லாஹ்ட்ட போகும் பொழுது அவர் மலக்குமார்களை எல்லாம் கடந்துதான் போகணும். வானத்துக்கு மேல போகும்போது மலக்குமார்களை கடந்துதானே போகணும். மலக்குமார்களை கடந்து அவர் செல்கிற பொழுது யாருடைய திக்ரை அந்த மலக் சுமந்து செல்கிறாரோ அந்த மனிதர்களுக்காக வேண்டி சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களாம், பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது ஒண்ணா. இரண்டாவது, நம்முடைய திக்ருகள் இருக்குல்ல, இந்த திக்ருகள் அல்லாஹ்வினுடைய அரிசை தேனீக்கள் ரீங்காரம் இடுவது போன்று அல்லாஹ்வுடைய அரிசை நாம் செய்யக்கூடிய திக்ருகள் ரீங்காரம் இட்டுக் கொண்டே சுற்றுமாம். யார் அந்த திக்ரை செய்தாரோ அவரை பற்றி அல்லாஹ் என்ன செய்யுமா, அது எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இங்கு செய்தி என்ன தெரியுமா, இப்ப நம்ம செய்யக்கூடிய திக்ரு மலக்கு கொண்டு போகிறாரு, அரிச சுத்துது அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். இந்த திக்ர் மேலே உயர்ந்து செல்வதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இலைஹி யஸ்அதுல் கலிமத் தய்யிப் வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. எப்ப மேல போகும் தெரியுமா, மலக்கு எப்ப கொண்டு போவார் தெரியுமா, அதை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய அமலை சாலிஹ். சாலிஹான அமல் இருந்தாதான் செய்யக்கூடிய திக்ர் கூட வானத்துக்கு போகும். யர்ஃபஉஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. நாம் சொல்லக்கூடிய அந்த திக்ரை, செய்யக்கூடிய திக்ரை வான அளவிற்கு உந்தக்கூடிய சக்தி அமலை சாலிஹுக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்,
சும்மா திக்ரு செய்யறதை விட சும்மா உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு பள்ளியாசல் துணை வர மாட்டாரு, நோன்பு வைக்க மாட்டாரு, எதுவுமே இல்லை, வீட்டில் உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு தஸ்பீஹ் செய்யறது. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல. நம்மகிட்ட சாலிஹான அமல் இருக்கணும், தொழுகை இருக்கணும், நோன் எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த திக்ருகளுக்கு அது வேண்டும். புரிகிறதா? அப்ப அந்த திக்ருகளை எல்லாம் மேலே கொண்டு செல்லக்கூடிய உந்து சக்தி அமல்கள் தான். ராக்கெட் இருக்குல்ல, இந்த விண்கலங்கள் மேல கொண்டு போறாங்கல்ல, விண்கலங்கள் அதாவது சேட்டலைட், நிறைய ஏவுகணைகள்லாம் மேல போகுதுல, மேல போய் செட்டில் பண்றதுக்கு உண்டான அந்த ஏவுகணைகள் விண்கலங்கள்லாம் இருக்குல்ல, எல்லா நாடுகளுமே என்ன செய்யுது, ஏவுறாங்களா இல்லையா? எப்படி போகுது அது? ராக்கெட், ராக்கெட்டினுடைய உந்துதல் மேல கொண்டு போறதுக்கு 2 விதமான படித்தரங்கள் இருக்கும். 2 விதமான படித்தரங்கள். ராக்கெட் என்ன செய்யும், 2 ஸ்டேஜில் இருக்கும். இங்கிருந்து பூமியிலிருந்து என்ன செய்யும், மேல உந்தி மேல கொண்டு போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த உந்தி கொண்டு போது கீழே விழுந்துடும். இன்னொன்னு இருக்குல்ல, அது மேல போய் ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன செய்யும், அந்த விண்கலத்தை மேல கொண்டு போய் சேர்த்துட்டு அது கீழே விழுந்துடும். இப்ப சும்மா விண்கலங்கள்லாம் மேல என்ன செய்யறது இல்ல, இந்த ஏவுகணைகள்லாம் மேல ஏவுறாங்களா இல்லையா? ராக்கெட் மேல ஏவுறாங்கல்ல. ராக்கெட் அப்படிங்கிறது என்ன, இவர்கள் எதை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறார்களோ அதை கொண்டு சேர்க்கக்கூடிய உந்துகலம் தான் ராக்கெட் என்பது. அது மாதிரிதான் அமல். நம்ம செய்யக்கூடிய திக்ருகளை, தஸ்பீஹ்களை, அமல் சாலிஹை யர்ஃபஅஹு, நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் மேலே உயர்த்தி செல்கிறது என்பதாக சொல்வார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்திலேயே சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நீங்க அமலி சாலிஹாத் செஞ்சா அல்லாஹ் அதற்கு பரிசாக மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸலா, மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தர்றான். இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்வானா, சயஜஅலு லஹுர் ரஹ்மானு உத்தா, அந்த மனிதரின் மீது அல்லாஹ் தஆலா பிரியத்தை போடுவானா. பிரியும் அப்படின்னா என்ன, இதற்கு விளக்கமாக சொல்வார்கள். ஒரு மனிதர் அவர் அல்லாஹ் தஆலா அவர் செய்யக்கூடிய அமலின் காரணமாக அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சுட்டா, ஜிப்ரீலை கூப்பிடுவான் அல்லாஹ், ஜிப்ரீலே நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், எனவே நீங்களும் நேசியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் அதை வாங்கி கொண்டு கீழே வருவார். அவருக்கு அடுத்த தரஜால உள்ள மலக்குகள் சொல்லுவார், அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான், அவரை நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் ஒரு ஆளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா வானிலை உள்ள அத்தனை மலக்குமார்களும் நேசிப்பார்களாம், இந்த பூமியிலே உள்ள அத்தனை உயிரினங்களும் அவரை நேசம் கொள்ளும் என்பதாக இந்த ஹதீஸினுடைய இறுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பூமியில உள்ள எல்லா விலங்கினங்கள் உயிரினங்கள் எல்லாம் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அவர் மீது ஒரு முஹப்பத் அல்லாஹ் தஆலா போட்டுருவான். ஒரு முஹப்பத், பார்த்தாலே அவர் மீது நேசம் கொள்ள வேண்டும், அவரோடு பழக வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா ஆக்கிடுவான்னு சொல்லுவாங்க. சாலிஹான அமலும், இந்த சாலிஹான அமல் கூட இஹ்லாஸான முறையில் நம்மிடம் நாம் அமைத்து கொண்டால் எத்தனை விஷயம் கிடைக்கும். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், சொன்னதை திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறேன். ஈமானும் அமலை சாலிஹாத் இருந்தா முதல் செய்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸலா, மறுமையில அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தர்றான். இது முதல் செய்தியா. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய திக்ருகள் அல்லாஹ்வுடைய அரிசையை சுற்றி கொண்டிருக்க வேண்டும். மாணவர்கள் அதை இறக்கையில் வச்சு கொண்டு போகணும்னா நம்முடைய நல்ல அமல்கள் இருக்க வேண்டும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, இந்த உலகத்திலே உள்ள மக்களும் இந்த உலகத்திலே மற்ற ஜீவராசிகளும் நம் மீது பிரியம் கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அமலை சாலிஹான அமல் இருந்தால் இந்த மூன்றும் அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குகிறான் என்று இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா காலங்களிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக, அமலை சாலிஹாத்துகளை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.